எண்ணமே ஏன் உன்னால கண்ணமே ஏன் கண்ண. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 3 லேயர் வீடியோஸ் வந்து அலைட் மோஷனில் எப்படிலாம் எடிட் பண்ணலாம் தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரிசொல்யூஷன் ஃப்ரேம் ரேட் பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய் என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திருப்பி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. ஸோ நான் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ வீடியோ அண்ட் இமேஜ் எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான். ஸோ நீங்கள் 3 வீடியோ இருந்ததுன்னா 3 வீடியோவும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு வீடியோவிலேருந்து நீங்கள் 3 வீடியோவாக ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் கரெக்டாக சாங் வச்சுருக்கிறது வர கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு எஃபெக்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, மேலே இருக்க சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு வைப்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயினே. ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த எஃபெக்ட் தான் மெயினாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்கனாலே வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து மேலேயும் கீழேயும் க்ராப் பண்ண போகிறோம். ஸோ க்ராப் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஆங்கிள் வந்து நம்ம 90 சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக 90 டிகிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் இருக்குல்ல, ஸோ ஸ்டார்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே உள்ளது கம்மியாகுதா குறையுதா. அதுக்கப்புறம் எண்டை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், அப்படி மேலே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். திருப்பி செகண்ட் போர்ஷனை அப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கொண்டு வந்துட்டு திருப்பி அதே மாதிரி செகண்ட் போர்ஷனை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அந்த செகண்ட் போர்ஷனை அதே மாதிரி எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. சேம் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண எஃபெக்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் வந்து வைப்பை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி 90 டிகிரின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். 90 டிகிரி கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் மேலே உள்ளதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு ஸோ அதை வந்து கீழே செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல திருப்பி தேர்ட் ஃபோட்டோ இருக்குல்ல, அதை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். சேம் எஃபெக்டில் போயிட்டு இதை வைப் ஆட் பண்ணிவிட்டு 90 டிகிரின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி கீழே செட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா 3 வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 3 வீடியோவும் இப்படி தான் ப்ளே ஆகும். ஸோ இப்போ 3 வீடியோன்னு கிளியராக தெரியுதா. ஸோ இது தெரியாமல் இருக்க லைட்டாக மர்ஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா எல்லா வீடியோவும் செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போனீங்கன்னா வைப் இருக்கலாம். ஸோ அதில் கீழே வந்து ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கரெக்டாக ஒரு 10 போல் வைங்க, அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ 10 கொடுத்துட்டு திருப்பி பேக் வந்துட்டு எல்லாத்துலேயுமே எல்லா எஃபெக்ட்லேயுமே நம்ம போய் இந்த மாதிரி 10 ஃபெதரை வந்து 10ன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக கவர் ஆகாமல். ஸோ இப்போ எப்படின்னா 3 வீடியோவும் கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வீடியோஸை வச்சு இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் இந்த இடத்துல அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணலாம். ஸோ பேக் வந்துட்டு நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ 9:16 ரேஷியோ எடுத்துகிட்டு ஸோ இமேஜஸும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி அதே எஃபெக்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக ஆட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சாங் ப்ளே பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இமேஜையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ 3 லேயர் ஆகிட்டா. ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸும் 3 லேயர் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ இருக்கும். ஸோ வீடியோலேருந்து அந்த இமேஜ் எப்படி கேப்சர் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ எடுத்துகிட்டு 16:9 ரேஷியோ எடுத்துக்கணும். அதில் க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து என்ன பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ கரெக்டாக அந்த போர்ஷனை வச்சுட்டு ஸோ நான் வந்து இதை வந்து அப்படி மேலே லிஃப்ட் பண்ணிக்கிறேன். எந்த இது கரெக்டாக உங்களுக்கு வேணுமோ அதை பிளேஸில் வச்சு மேலே வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் அஸ் அ பிஎன்ஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல வச்சுருந்தீங்களோ அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கூட சேவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண வீடியோவில் போயிட்டு ஸோ இதில் வந்து மேலேயும் கீழேயும் நான் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கீழே இருக்க அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சு. ஸோ ஃபெதருக்கு அந்த எஃபெக்டை போய் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நமக்கு மேலே கீழே வந்தால் ஃபெதர் யூஸ் பண்ணாமல் ஆங்கிளை மட்டும் 90 டிகிரின்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணவும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 90 டிகிரி சேஞ்ச் பண்ணிட்டு லைட்டாக ஃபெதர் மட்டும் 10ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் கீழேயும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி சென்டரில் வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 லேயர் வீடியோஸை உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலுமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் எப்படி பண்ணாலுமே. ஸோ எல்லா வீடியோவும் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கொடுத்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.